வெல்ல நினைப்பவன் விலகுவதில்லை, விலக நினைப்பவன் வெல்வதில்லை. புத்தக திருவிழாவை வித்தக திருவிழாவாக மாற்றி வெள்ளக் கோயிலை வெளிச்ச கோயிலாக மாற்றி கொண்டிருக்கும் நம்முடைய மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளையை சார்ந்த பெருமக்களுக்கும் வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டலோட தொடங்கலாம். வெள்ளக்கோயில் அப்படின்னு சொன்னாலே அவங்க சொல்லும்போது சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 35,000 மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு. ஒரு 500-600 பேர் வந்திருக்காங்கன்னா கூட 1% பேர் வந்திருக்காங்க. 1% மாற்றங்கிறதே ஒரு நல்ல மாற்றம் தான் சார். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். தறியோடும் நெறியோடும் வாழக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பணிவான நன்றிகள். பொதுவாக நான் அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க தொலைக்காட்சி பேச்சரங்க இயக்குனர் விசு அவர்கள் சன் டிவியில் அரட்டை அரங்குங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தின போது அதில் ஒரு பேச்சாளராக போன என்ன, அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகள் பேச்சாளர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் நான் இருந்தேன். ஒரு 10 ஆண்டுகள். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் பல தொலைக்காட்சியில் பேச்சரங்கம் சம்மந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகளை நான் இயக்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1,35,000 பேச்சாளர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். இதை கூட நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறது கஷ்டமா கேட்குறது கஷ்டமானு என்கிட்ட கேட்டால் நல்லா தெரியும். கேட்குறது தான் கஷ்டங்கிறதுனால உங்களுடைய சூழல் உணர்ந்து பேசுவேங்கிற உத்தரவாதத்தை முன்னாலே கொடுத்துட்றேன். ஏன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் தான் சொல்லுவார். அப்படி கூட்டத்தில் பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பேச்சாளர்கள்னால் எப்படி இருக்கணுமா, அப்படியே பார்க்க வந்த ரசிகர்களை கட்டி போடணுமா. அதுதான் பேச்சு. பார்க்க வந்த ரசிகர்களை கட்டி போடணும். பேசி முடிச்சோன்னா நீங்களாம் சேர்ந்து பேச்சாளரை கட்டி போடக்கூடாது அப்படின்னு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்லுவார். ஏன்னா பேச்சுக்கான நுணுக்கங்களை நம்ம சான்றோர்கள் வரையறுத்திருக்காங்க. ஒரு அற்புதமான இந்த நிகழ்வு. உண்மையிலே இதை ரொம்ப பெருமையோடு சொல்லணும் அப்படின்னா, வெள்ளக்கோயில் ஒரு பெரிய பெருநகரம் இல்லை, கோயம்புத்தூர் மாதிரி ஈரோடு மாதிரி பெருநகரம் இல்லை. ஆனால் பெருநகரத்தில் கூட செய்ய முடியாத ஒரு சாதனையை இன்றைக்கு அற்புதமான இந்த புத்தக திருவிழாவை 7 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். குறிப்பாக நான் பேர் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு எல்லாருக்குமே ஒரு பணி இருக்குங்க. எல்லாருக்குமே வேறு வேலைகள் இருக்குது. சொந்த அலுவல்னு சொல்கிற மாதிரி நம்ம குடும்ப வேலைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு புத்தக திருவிழா எனக்கு தெரியும். இப்படி ஒரு விழா நடத்தணுன்னா இவங்க எத்தனை நாளாக இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. உண்மையிலே இந்த மாரத்தான் போட்டியாக இருக்கட்டும், இந்த புத்தக திருவிழாவாக இருக்கட்டும், அவங்க நடத்துகிற இரத்த தான முகாமாக இருக்கட்டும், ஒரே வரியில் சொல்லணுன்னா உடம்புக்கும் மூளைக்கும் நாளத்துக்குமான வலிமையை சேர்த்து கொண்டிருக்கிற இந்த மகாத்மா காந்தி அறக்கட்டளைக்கு இன்னொரு கைத்தட்டலை நம்ம கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த சங்கத்தினுடைய செயலாளர் இனிய நண்பர் MS அருண்குமார் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக நன்றியை சொல்லி, இங்கே வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய புத்தக திருவிழாவுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய JR சம்பத்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, இங்கே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துரைசாமி அவர்களுக்கும், அற்புதமான வாழ்த்துறையை இங்கே வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காமதேனு மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் டி மகேஷ் சார் அவர்களுக்கும், வஞ்சியம்மன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் பிரதீப் முத்துக்குமார் அவர்களுக்கும் நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். நல்ல செய்திகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த மன்றத்தை சார்ந்த இனிய நண்பர் ராஜ்குமார் அவர்களுக்கும், இனிய நண்பர் அற்புதமான பேச்சாளர் நம்முடைய ஆதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்த ரவிக்குமாருக்கு நன்றி சொல்லணும். ஒரு நல்லாசிரியர். அவருடைய பட்டிமன்ற பேச்சை நேற்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு கொங்கு மெட்ரிக் பள்ளியில் தமிழாசிரியர். 10க்கும் +2க்கும் தமிழ் எடுக்கிறார். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இவர்கிட்ட படித்த 10th படித்த மாணவி 100க்கு 100ங்க தமிழில் 100க்கு 100 எடுக்கிறதெல்லாம் அவர் சாதாரணம் இல்லை. ஒரு புள்ளியை மறந்துட்டோம்னா 1 மார்க் குறைச்சிருவாங்க. அப்படி நல்ல மாணவிகளை உருவாக்கக்கூடிய ரவி அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் பொருளூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய முத்து அன்பரசன் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருக்கமான உரை தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் பேசுகிறதுங்கிறது பேச்சாளருக்கு எவ்வளோ சிரமங்கிறது தெரியும். கேட்குறவங்க மத்தியில் பேசுகிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, எங்கே தொடங்கணுமோ அங்கே தான் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பணக்காரனுடைய மகன் சோம்பேறியாக இருப்பான், ஒரு சோம்பேறியினுடைய மகன் ஏழையாக இருப்பான், ஒரு ஏழையினுடைய மகன் உழைப்பாளியாக இருப்பான், ஒரு உழைப்பாளியினுடைய மகன் பணக்காரனாக இருப்பான். உண்மையா இல்லையா? இப்போ நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு பணக்காரனுடைய மகன் சோம்பேறி, சோம்பேறியினுடைய மகன் ஏழை, ஏழையினுடைய மகன் உழைப்பாளி, உழைப்பாளியினுடைய மகன் பணக்காரன். அதே மாதிரி நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோன்னு வச்சுங்களேன், அந்த புத்தகம் நமக்கு ஒரு தேடலை தரும். தேடல் என்பது வெற்றியை தரும். வெற்றி என்பது உயர்வான எண்ணத்தை தரும். அந்த உயர்வான எண்ணத்தை தருவது புத்தகம். சுற்றி வந்துட்டோமா? நான் முக்கியமான ஒருத்தரை இங்கே விட்டுட்டேன். எல்லாருக்கும் இங்கே மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் சொன்னேன், இங்கே எனக்கு பின்னாலே மிகச்சிறப்பான ஒரு உரையை
இந்த விழாவுக்கு மிக பொருத்தமான ஒரு நபரை கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னா என்னுடைய இனிய நண்பர் கவிஞர் சிநேகன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலை கொடுக்கலாம். இப்போ இந்த புத்தக விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு கூடுதலான ஒரு தகுதி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 3 கவிதை நூல்களை எழுதியிருக்கேன். ஆனால் முழு தகுதி ஒருத்தருக்கு இருக்குன்னு அவர் தான். அவரை கவிஞர்னு சொன்னாலும் சரி, ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர், நடிகர், எப்படி வேணாலும் இப்படி பல்சுவை வித்தகராக இன்றைக்கி திரையுலகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கவிஞர் இங்கே வந்திருக்கிறது ஒரு பொருத்தமான விஷயம். அவர் நிறைய வெற்றி படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கார். தெரியும் உங்களுக்கு, 3000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கார். மிகப்பெரிய நம்மெல்லாம் தினம் கேட்குற நம்ம அசைவுகள் போடுற, தூங்கும் போதெல்லாம் கேட்குற, பகலெல்லாம் வாகனத்தில் போகும்போது கேட்குற அவருடைய பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை விட கூடுதலான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, கொரோனா காலத்தில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்திருந்த போது தொலைக்காட்சியில் பார்த்தோம். அதுங்க பிளாட்பாரத்தில் நிறைய பேருக்கு கடை பூட்டி இருந்ததுனால சாப்பிட உணவு இல்லை, பிளாட்பாரத்தில் படுத்திருந்தவங்களுக்கு. அந்த நேரத்தில் முதலாக எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு மனிதர், சாதாரணமாக யார் வேணால் செஞ்சுருக்கலாம், இறங்கி களத்தில் இறங்கி அவரேங்க வீடு வீடாக போய் யாருக்கெல்லாம் முடியாதோ, யாருக்கெல்லாம் உணவு பற்றாக்குறை இல்லை, அரிசி இல்லை, உணவு இல்லைன்னு இவரே அதை கொண்டு போய் வீடு வீடாக பிளாட்பாரத்தில் படுத்திருந்த அவங்களுக்கெல்லாம் போய் கொண்டு கொடுத்த அற்புதமான மனிதநேய உள்ளத்துக்கும் சொந்தக்காரர் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர். அவருக்குன்னு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, தலைப்பு உள்ளதை சொன்னால் ஒத்துக்கணும். இது என்னுடைய தலைப்பு கிடையாது, இது பட்டுக்கோட்டையாருடைய தலைப்பு. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு சொன்னார். நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். அவர் உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னாரு. உண்மையை சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? உண்மைங்கிறதுக்கும் உள்ளதுக்குங்கிற வித்தியாசம் இருக்குது. நடக்கிறத அப்படியே சொன்னால் அது நடப்பு. நீங்கள் அது உண்மை, இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உள்ளதுக்கும் உண்மைக்குமான வித்தியாசம் நிறைய இருக்குது. அவர் பட்டுக்கோட்டையார் உண்மையை சொன்னால் ஒத்துக்கணுன்னாரு, நான் உள்ளதை சொன்னால் ஒத்துக்கணும் அப்படின்னு பேச வந்திருக்கிறேன். உண்மையிலே அவங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கி நம்முடைய இந்த புத்தகம் படிக்கிற இந்த குறைச்சது கூட கையில் வச்சுருக்க தொலைக்காட்சின்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அது சரியாக இருந்தால் கைத்தட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது அதிக பயன்பாடு வந்தது 2003 தான். அதுக்கு முன்னால் யார் கையிலையும் செல்ஃபோன் கிடையாது. 2003 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் நம்ம எல்லார் கையிலையும் செல்ஃபோன். ஏன் தெரியுங்களா? 2003 ஆகஸ்ட் முன்னால் வரைக்கும் ஃபோன் பண்ணாலும் காசு, ஃபோன் வந்தாலும் காசு, அவுட் கோயிங் இன்கமிங் ரெண்டுக்கும் 8 ரூபா பிடிச்சிக்குவான். 2003 ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் இல்லை, நாம் ஃபோன் பண்ணால் தான் காசு, நமக்கு ஃபோன் வந்தால் காசு இல்லை அப்படின்னு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்தது. அப்படியே யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் யாருக்காவது ஃபோன் வந்தால் காதில் எடுத்து வச்சுக்கிட்டு நேரில் பேசிக்கலாம்னு சொன்னோம். இப்போ யாரையாவது நேரில் பார்த்தா அப்புறமா ஃபோனில் பேசிக்கலாம்னு சொல்கிறோமே. நின்று பேச நேரம் இல்லாத அளவுக்கு அப்படி என்னங்க பரபரப்புன்னு எனக்கு தெரியலை. அவ்வளோ பரபரப்பாக மாறிட்டோமா என்ன? உண்மையிலே அப்படியெல்லாம் நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நம்மளாம் அவ்வளோ பிஸியாக இருக்கோம். புத்தகம் வாங்கி படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. பொதுவாக பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு மேடையில் கூட கேட்டேன், பொதுவாக நமக்கு என்ன எப்படி தெரியுங்களா, இயல்பாகவே ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ளே வந்துருச்சு. நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு கல்யாண பத்திரிக்கை வீட்டுக்கு கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்தா கூட வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன கேட்குறோம், எத்தனை மணிக்கு சார் கல்யாணம், எந்த மண்டபத்தில், எந்த ஊர், அதில் தானே இருக்குது. அது நான் 10 பக்கமாக கல்யாண பத்திரிக்கை, நான் 10 பக்கமாக இருக்கிறதே ஒரு 4 செய்தி தானே அது இருக்குது. அதை கூட படிக்க நேரம் இல்லாமல் அவன் கொடுக்குற ஆள்கிட்ட கேட்குறோம். அந்தளவுக்கு சோம்பேறித்தனம் இன்றைக்கி வந்துருச்சு நம்மக்கிட்ட. இன்றைக்கி அந்த மொபைல் மட்டும் இல்லைங்க, ஏதோ நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மொபைல்னால் இந்த சின்ன பிள்ளைங்களாம் கெட்டு போச்சு. அப்போ நிஜம் என்ன தெரியுங்களா, சின்ன பிள்ளைங்களை விட நாம் தான் நிறைய கெட்டு போயிருக்கோம். பெரியவங்க தான், நாம் தான் நிறைய. எங்கே கொண்டு போனாலும் செல்ல கையில் எங்கே போனாலும் கொண்டுகிட்டே போகிறோம். நான் கூட சொல்கிறது உண்டு யதார்த்தமாக. இந்த பொருத்தம் பார்க்குறோம்ல, கல்யாண பொருத்தம், ஜாதக பொருத்தம், இது பொண்ணோட ஜாதகம், இது மாப்பிள்ளையோட ஜாதகம், ரெண்டுக்கும் பொருத்தம் பார்க்குறான். 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குங்கிறான். 10 நாளில் தகராறு வருது, கோர்ட்டில் போய் நிற்கிறான். நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கலாம், காலத்துக்கு தகுந்த மாதிரி. இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த ஜாதகம்லாம் பார்க்காதீங்க. 2 ஜாதகத்தையும் வாங்கி 4ஆம் அடித்து 12ஆம் அடித்து 56ஆம் அடித்து உள்ளே வச்சுருங்க. நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு இதுதான், பொண்ணோட செல்ஃபோனை வாங்குங்க, மாப்பிள்ளையோட செல்ஃபோனை வாங்குங்க, 2க்கும் பொருத்தம் பாருங்கள். நான் இன்னும் சரியாக சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, 3 பொருத்தம் இருந்தால் போதும். 3 பொருத்தம். இது பொண்ணோட செல்ஃபோன், இது மாப்பிள்ளையோட செல்ஃபோன். பொண்ணு வச்சுருக்க செல்ஃபோன் 1,50,000 ரூபா, மாப்பிள்ளை வச்சுருக்கிறது 10,000 ரூபா. தேருமா செல்லுமா அது, சேருமா அது? அது ஊதாரியாக இருக்குது. 1,50,000 லட்சத்துக்கு வச்சுருக்கேன், அவன் 10,000க்கு வச்சுருக்கான். அப்போவே சேராது. 2வது பொருத்தம் முக்கியமான பொருத்தம். பேரை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 2 பேரும் கமலா, விமலா, சுரேஷ், ரமேஷ்னு முழுசாக பதிவு பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது செல்ல பெயரில் லல்லு தில்லு அப்படின்னு செல்ல பெயரில் பண்ணிங்கன்னா வண்டி எங்கே முட்டிக்கு நிற்குதுன்னு அர்த்தம். 3வது பொருத்தம் தான் ரொம்ப முக்கியமான பொருத்தம். இந்த 1 வருஷத்தில் இந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ அந்த நம்பரை எத்தனை தடவை மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஒருவேளை இந்த 1 வருஷத்தில் ஒரு தடவை கூட நம்பரை மாற்றலைன்னா கொஞ்சம் பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா காலத்துக்கு அந்த மாதிரி நம்ம தான் மாற்றிக்க வேண்டியதாக இருக்குங்க. காலம் அப்படி போயிட்டுருக்கு. இந்த சூழலில் உண்மையிலேயே உள்ளதை சொன்னால் ஒத்துக்கணும் அப்படின்னு யதார்த்தமான ஒரு தலைப்பு. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்குறோம், நிறைய மாற்றங்களை. ஒரு பெரிய விஞ்ஞானி என்ன பண்ணாராம்,
ஒரு எலியை பிடிச்சி கொண்டாந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கிறார். ஒரு பெரிய விஞ்ஞானி அவர். கூண்டுக்குள்ளே அடைச்சி அப்படி டெய்லி பார்க்குறது. என்ன ஆராய்ச்சிக்கு அதை பிடிச்சி போட்டார் தெரியாது. என்ன பண்ணியிருக்காரு, உள்ளே ஒரு சின்ன மணியை கட்டியிருக்கார். மணியை கட்டினோன்னே அப்படி ஓடி இருக்கு ஆடி இருக்குது. அப்படி எலி ஓடி ஒரு கட்டத்தில் அப்படி மணி அடிச்சிருச்சு. மணி அடித்தோன்னா இவர் உடனே திறந்து சோறு வச்சுருக்கார். அதே போல் எலிக்கு புரிஞ்சிருச்சு, ஓ இந்த மணி அடித்தா இவர் நமக்கு சோறு வைப்பார் போல இருக்குது அப்படின்னு. எலி என்ன பண்ணியிருக்கு, அந்த வாளால் அப்படி மணி அடிச்சிருக்கு. அப்போல்லாம் கொண்டாந்து திறந்து எலிக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டாந்து வச்சுருக்கார். அவர் சொல்லியிருக்கார், இந்த எலிக்கு இந்த மணி அடித்தா சோறு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு 1 மாதம் ஆகியிருக்கு. எது இவர் சொல்கிற கண்டுபிடிச்சிருக்கார் இந்த விஞ்ஞானி. இந்த மணி அடித்தா சோறு வைப்பாங்கன்னு இந்த எலிக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு 1 மாதம் ஆச்சுன்னு இருக்கார். இன்னொரு புது எலியை பிடிச்சி அதே கூண்டுக்குள்ளே அடைச்சிருக்கார். அப்போ அந்த பழைய எலி கேட்டுச்சான் அந்த புது எலிக்கிட்ட, இந்த யார் இந்த கொண்டாந்து நம்மளை உள்ளே விட்டான்ல அவன் எப்படி டைப்புன்னு கேட்டிருக்கு. அதுக்கு பழைய எலி சொன்னிச்சான், இந்த மணி அடித்தா சோறு வைக்கணும்னு அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு 1 மாதம் ஆச்சு அப்படின்ட்டு இருக்கேன். அந்த எலி அவனுக்கு பாடம் நடத்திருக்கு. பார்த்தீங்களா, யதார்த்தம். நம்ம இன்றைக்கி பல ஜீவராசிகள்கிட்டேருந்து நாம் பாடம் கற்றுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். மாற்றங்கள்னு சொன்னாங்கல்ல, உண்மையிலே பாருங்களேன், நிறைய விஷயங்கள் மாறி. எங்கள் பக்கத்து வீட்டிலங்க ஒருத்தன் கேட்டான், சார் இந்த டிவியில் விளம்பரம் வருது, இந்த கருங்காலி மாலைன்னு விளம்பரம் வருது, அது எவ்வளவு சார்ன்னு கேட்டான். என்னடா பிரச்சனை? சார் ஏகப்பட்ட பிரச்சனை சார், பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதோ கருங்காலி மாலையை வாங்கி போட்டால் பிரச்சனையெல்லாம் தீருங்கிறாங்க, இது கொஞ்சம் எவ்வளோதுன்னு கேட்டு சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன், இங்கே பாரு எனக்கு கேட்டு சொல்லுங்கள் சார், நான் வாங்கிக்கிறேன், அந்த நம்பர் வருதுண்ணா. அதே போல் அந்த நம்பருக்கு அடித்து எவ்வளோதுன்னு கேட்டேன். 70,000 ரூபா சொன்னாங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன், இங்கே பாருறா கருங்காலி மாலை 70,000மான்னேன். அதுக்கு அவன் சொன்னான், என் பிரச்சனையே 10,000 ரூபா தான், நான் 70,000த்துக்கு வாங்கி இன்னும் ஒரு 60,000 ரூபா கடங்காரன் ஆகணுமான்னா. சில பேர் பிரச்சனைக்கு கருங்காலி மாலையை கட்டி பிடிச்சி பிடிச்சா கூட போகாது போல இருக்குது. அவ்வளோ பிரச்சனை, மன உளைச்சல்லே சில பேர் தெரியும். எதுக்குமே நாம தாங்க காரணம். நாம் யதார்த்த வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். வேறு வெளியிலலாம் இல்லை, நம்ம இயல்பாக வாழ்ந்துட்டாலே போதும். நாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம் பார்த்தீங்களா, சூழலுக்கு தகுந்த மாதிரி. அந்த மாற்றம் இல்லாமல் நம்ம இயல்பாக இருந்துட்டாலே வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். நம்ம எங்கேயும் போய் மற்றவங்கள குறை சொல்லியே பழகிட்டோம். எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம், ஒரு 7ஆம் ஆண்டு விழாவில், ஒரு புத்தக திருவிழாவில், வெள்ளைக்கோயிலில் மகாத்மா காந்தி அறக்கட்டளை சார்பாக நடக்கிற விழாவில் உங்கள் முன்னால் பேசுகிறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமோ. இந்த கூட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத ஒரு பெரிய தருணம் இது அப்படின்னு கேட்டால் நான் உடனே சொல்கிறது, அவர் பேர் சொன்னால் இன்றைக்கி நீங்கள் கை தட்டுவீங்க. எல்லாரும் நம்ம அவர் பேர் சொல்லும் போதே நமக்குள்ளே உற்சாகம் வரும். நம்மை விட்டு மறைந்தாலும், தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும், மக்கள் மனதில் என்னாலும் ஜனாதிபதியாக இருக்கிற டாக்டர் அப்துல் கலாம்னா நமக்குள்ளே உற்சாகம் வருது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவரை 3 முறை சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றவன்னா எவ்வளோ சந்தோஷம். ஒரு முறை அப்படி கூட்டமாக திருச்சியில் ஒரு கல்லூரி விழாவில் தூரத்தில் இருந்து பார்த்தவன் 2 முறை அவர் பக்கத்தில் உட்காந்து சந்திக்கிற வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எனக்கு எது தெரியுமா கொடுத்தது, நான் எழுதின புத்தகம் நதியோர மறவேர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு 1/2 மணி நேரங்க ஒரு சாதாரண பாமரன் அவரோட பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். 2007 ஏப்ரல் 2ஆம் தேதி எனக்கு 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. ஒரு சாதாரண இன்றைக்கெல்லாம் ஒரு அப்படியெல்லாம் குடியரசுத் தலைவர் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியலை. அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஏன் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் பேசுகிறாருங்க 25 நிமிஷம். அப்படி எப்படி இருக்கும், அவர் பக்கத்தில் அவர் உட்காந்துருக்காருங்கிறதே நமக்கு கனவாக இருக்குது. கையை பிடிச்சிட்டு பேசுகிறார். அதில் குறிப்பாக அவர் 2-3 கவிதைகளை எனக்கு சொல்லி பாராட்டினார். அதில் ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த புத்தக திருவிழாவுக்கு அது பொருத்தமாக இருக்கும். அந்த நதியோர மறவேர்கள்ங்கிற புத்தகத்தில் நான் குஜராத் 1 குஜராத் 2 அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். குஜராத் 1 அப்படின்னு நான் எழுதியிருந்த கவிதை வந்து குஜராத்தில் பூகம்பம் ஏற்படுத்தி பார்த்தீங்களா, பூகம்பம், அதை பற்றியே ஒரு கவிதை 3 வரியில் எழுதியிருந்தேன். வீட்டுக்கு வந்தவர்களை உள்ளே அழைத்து நலம் விசாரிக்கலாம், வீட்டுக்குள் இருந்தவர்களை உள்ளே இழுத்து நிலம் விசாரிக்கலாமா அப்படின்னு எழுதியிருந்தேன். குஜராத் அந்த பூகம்பத்தை பற்றி. அந்த பூகம்பம் வந்தபோது ஒருத்தர் ரத்தம் கொடுத்தான், மதம் பார்க்கல, ஜாதி பார்க்கல, பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரத்தம் கொடுத்தான், மதம்லாம் பார்க்கல அப்படின்னு செய்தி வந்தது. அடுத்த வருஷமே அதே குஜராத்தில் மத கலவரங்க, இவன் அவனை வெட்டுறான், இவனை வெட்டுறான். நான் குஜராத் 2ன்னு போட்டு ஒரு கவிதை அதே 3 வரியில், இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனபேதம் பார்க்காமல் ரத்தம் கொடுத்தோம், பிறகு கொடுத்தது எங்கள் ரத்தமா என்பதை வெட்டி பார்த்து உறுதிப்படுத்தி கொண்டோம் அப்படின்னு எழுதியிருந்தேன். கலாம் பாராட்டினார், கை கொடு, ரொம்ப நல்ல கவிதை மாதிரி நிறைய சமூக அக்கறையோடு எழுதுங்க அப்படின்னார். இன்றைக்கி கவிதைகள்லாம் உண்மையிலே கவிஞன் எழுதணுங்கிற அவசியமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எப்போ இந்த சமூக வலைதளம் வந்துருச்சோ, ஃபேஸ்புக்கெல்லாம் வந்துருச்சோ, ஆளாளுக்கு கவிஞன் ஆயிடுறான். பரவாயில்ல, சில பேர் புத்தகம் போடணும் அதுக்கு செலவாகமே நினச்சிட்டு இஷ்டத்துக்கு எழுதுறாள்லாம் இருக்கான், அது வேறு விஷயம். அதில் கூட நான் ஒருத்தர் எழுதுறது ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரோடு குண்டும் குழியுமா இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். ரோடு குழியாக இருந்தது, அவன் எழுதியிருக்கான், ரோடு குழியாக இருந்தது, அதை போட்ட ஒப்பந்ததாரர் குண்டாக இருந்தார்.
அவன் எழுதின கவிதை. ரோடு குழியாக இருந்தது, அதை போட்ட ஒப்பந்ததாரர் குண்டாக இருந்தார். எம்எல்ஏக்கு கொடுத்தார், எம்பிக்கு கொடுத்தார், அமைச்சருக்கு கொடுத்தார், மிச்சத்தார். அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஆளாளுக்கு கவிஞர் ஆகிடுறாங்க. இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு இன்றைக்கி எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. நான்லாம் 5-6 வயசாக இருக்கும்போது விளையாண்டுருக்கோம், ரோட்டில் விளையாடுவோம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க அப்படி விளையாடுதா என்ன? அந்த குழந்தைங்களை நாமளே கெடுத்துறோம், அது வேறு விஷயம். ஒரு அம்மா சொல்லுது, 2 வயசு பிள்ளை, என் மனைவி சேர்த்தான்னு சொல்கிறேன், என் பிள்ளைகிட்ட மட்டும் செல்லை கொடுத்துட்டா போதும், என்ன சொன்னாலும் கேட்பான். செல்லை மட்டும் கையில் கொடுத்துட்டா போதும், என்ன சொன்னாலும் கேட்பான். இப்போ கேட்பான், அப்புறம் வைப்பான் பெரிய அப்பா. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. 5 வயசில் பாடின பாட்டு, பசங்களோட அப்படி கூடி விளையாடுவோம். அடடா அடடா அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கு சட்னிக்கு சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் வலிக்கி விட்டுச்சான். எப்போ? 45 வருஷத்துக்கு முன்னால் பாடினது. அப்படி 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 சக தோழர்களோடு அப்படியெல்லாம் விளையாடுவோம். இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே சுருக்கமாக அன்றைய குழந்தைகள் இன்றைய குழந்தைகளை பற்றி சொல்லணுன்னா, அன்றைக்கெல்லாம் தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம். இப்போதெல்லாம் செல்ஃபோனை தடவி தடவி விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலங்க. அன்றைக்கெல்லாம் கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம். இப்போல்லாம் கண் வலிக்க விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம். மாறிடுச்சா இல்லையா? மாற்றங்கள் நல்ல மாற்றமாக இருந்தால் ஒத்துக்கலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் எங்கே போய் நிற்கிதுன்னு பார்க்கும்போது ரொம்ப நமக்கு பயமாக இருக்குது. சில மாற்றங்கள் காலம் அப்படி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த சூழலுங்க. உண்மையிலே இப்போ ஒரு புத்தக திருவிழா, ஷேக்ஸ்பியர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நண்பர்கிட்ட சொன்னாராம், தயவுசெய்து யாரும் என்னை ஏழை என்று சொல்லிவிடாதீர்கள், என்னிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னாராம். என்னை யாரும் ஏழை என்று சொல்லிவிடாதீர்கள், என்னிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறதுன்னு சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நிறைய படிச்சிட்டிங்கனாலும் வச்சுங்களேன், அதுலேயும் பிரச்சனை. சில பேர் ரொம்ப படிச்சுட்டா புத்தகம் அமைதியாக இருக்கும் தெரியுங்களா? புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆடுவான் தெரியுங்களா? நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? பாட்டில் அமைதியாக இருக்கும் தெரியுங்களா? அது குடித்தவன் ஆடுவான். புத்தகம் அமைதியாக இருக்கும், படித்தவன் ஆடுவான். பாட்டில் அமைதியாக இருக்கும், குடித்தவன் ஆடுவான். பணம் அமைதியாக இருக்கும், வச்சிருக்க ஆள் ஆடுவான் தெரியுங்களா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ இருக்குது தெரியுமான்னு. பணம் அமைதியாக இருக்கும், வச்சிருக்கவன் ஆடுவான். பணம் அமைதியாக இருக்கும், தூக்கிட்டு போகிறவன் தான் ஆடுவான். யதார்த்தம் தானே இது? யதார்த்தம் தானே? இன்றைக்கி இருக்கிற இந்த கால மாற்றத்தில் உண்மையிலே இந்த இப்படியெல்லாம் படிக்கணுங்கிற ஆர்வத்தை நம்ம கூட இருக்கிறவங்க தாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள், நம்ம சக நண்பர்கள், நம்ம யாரோட பழகிறோமோ அந்த புத்தி தான் வரும் தெரியுங்களா? ஒரு படிக்கிறவனோட பழகணுன்னா நம்மளும் படிப்போம். எப்போவுமே நம்ம நண்பர்களை வச்சு நம்ம சொல்லிவிடுவாங்க இல்லையா, நீ உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்லிவிடுகிறேன்னு சொன்ன மாதிரி நல்லா படிக்கிறவங்க கூட நம்ம பழகும்போது நமக்கும் புத்தகத்தை பற்றி பேசுவோம். இப்போ கவிஞரோட பேசுகிறோமா 4 புத்தகத்தை பற்றி சொல்லிவிடுவார். ஒரு எழுத்தாளரோட பழகிறோமா எவ்வளோ விஷயங்களை அவர்கிட்ட பேசுவோம். ஒரு பேச்சாளர் இந்த மாதிரி புத்தகத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க போது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பேசும்போதே ஃபோனில் பேசும்போதே எல்லா விஷயத்தையும் பேசிட்டு கடைசியாக ஃபோனை வைக்க போகும்போது அந்த புத்தகம் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ அது மாதிரி நமக்கு சேர்க்கை தானங்க முக்கியம். ஏன்னா ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் காரில் போயிருக்கார், கார் வேகமாக போயிருக்கு, திடீர்னு விடிய காலை 4 மணிக்கு ஒரு புளிய மரத்தில் மோதிட்டான் டிரைவர், கொஞ்சம் தூக்க கலக்கத்தில். அந்த பெரிய கோடீஸ்வரன் அப்படியே மயங்கி விழுந்துட்டார். அவரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது சொல்லியிருக்கார், மயக்கத்தில் அரை மயக்கத்தில், எனக்கு அரிய வகை ரத்தம், யாராவது இந்த ரத்தம் கொடுத்தான்னு அவனுக்கு 2 லட்ச ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு மயங்கி விழுந்துட்டார். உடனே ஃபேஸ்புக்கு சமூக வலைதளத்தில் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பெரிய தொழிலதிபர், அவருக்கு இந்த மாதிரி விபத்தாகிடுச்சு, அவருக்கு யார் ரத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபா அப்படின்னு ரத்தத்தினுடைய குரூப்பெல்லாம் போட்டு விட்டாங்க. அதை முதல்ல பார்த்தா பாருங்கள், ஒரு கெஞ்சன் சொல்லுவாங்களா, அந்த சாப்பிட்ற கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டான்னு, அப்படி ஒரு கெஞ்சன், அவனுக்கு அந்த அரிய வகை ரத்தம், ஆகா ரத்தம் கொடுத்தா 2 லட்ச ரூபா. உடனே ஆட்டோ பிடிச்சான், ஆளாக போய் ஆஸ்பத்திரியில் போய் நின்னா ரத்தத்தை கொடுத்துட்டான். அவரும் பொழைச்சிட்டு 1 மாதம் கழிச்சு வீட்டுக்கு வந்தார். இவன் காத்துக்கிட்டு இருக்கான், கூப்பிட்டு 2 லட்சம் எப்போ கொடுப்பாருன்னு. ஃபோன் வருதுங்க, வீட்டுக்கு வர சொன்னார். சந்தோஷமாக போனான். ஐயா ரொம்ப நன்றி, நான் தான் ஏன் நன்றி சொல்லணும், நான் பொழைச்சதுக்கு நீ தான் காரணம், நீ ரத்தம் கொடுத்ததுனால தான் நான் பொழைச்சேன், ரொம்ப நன்றி அப்படின்னு கவரில் பணம் கொடுத்துருக்காரு. வாங்கி சந்தோஷமாக வெளியில் வந்து எண்ணி பார்க்குறான், 2000 ரூபா இருக்குது. இல்லைடா 2 லட்சம் தரணும்னு சொன்னார், 2000 ரூபா தான் இருக்குன்னு வேகமாக போய், ஐயா 2 லட்சம் நீங்கள் 2000 ரூபா தான் இருக்குது. அப்போ தான் அவர் சொல்லியிருக்கார், இப்போ என் உடம்புல யார் ரத்தம் ஓடுதுன்னு கேட்டிருக்காரு. ஓரத்தம் தானே, எப்போ ஓரத்தம் என் உடம்புக்கு வந்துச்சோ என் குணம் மாறிடுச்சு, குணம் மாறினோன்னா மனம் மாறிடுச்சுன்னு இருக்கார். ஏன்னா அவங்க கெஞ்சல்ல. புரியுதா உங்களுக்கு? இந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட பழகிறோமோ அந்த சேர்க்கை தான் நமக்கு வரும். சில பேர் புத்தகங்கிறதே அலர்ஜியாக நினைக்கிற ஆள் இருக்கான்னு தெரியுங்களா? புத்தகத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அலர்ஜியாக நினைக்கிற ஆளோட பழகணும்னா அப்படி தான் நமக்கு வரும். என் கூட ஒருத்தன் படித்தான் 7ஆவதுல. உண்மையில் அவனுக்கு கவிதையை பற்றி என்னன்னு தெரியாதுங்க, கவிதையை பற்றி என்னன்னு தெரியாது, ஏதோ பேசுவானே.
இந்த உல்டா பில்ட்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியெல்லாம் அந்த ஒருத்தன் திருக்குறள் எழுதினான். அது இந்த பஸ்ஸில் நம்மளால திருக்குறளை உல்டா பண்ணுவான் தெரியுங்களா. ஒருத்தன் சொன்னான், பஸ்ஸில் இடம் தராதவரை அவர் மடியில் அமர்ந்து விடு அப்படின்னா. திருக்குறள் மாதிரியே இருக்குது, பொருத்தமாகவும் இருக்குங்க. பஸ்ஸில் இடம் தராதவரை அவர் மடியில் அமர்ந்து விடு, அந்த மாதிரி உல்டா பில்ட்டா. வெங்கடேசன் பேர் 7ஆவதுல. கவிதையை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா, பட்ட பேர் என்ன தெரியுங்களா, வெண்பா வெங்கடேசன் வச்சு கூப்பிடுவான். என்னடா அது, அவனுக்கு கவிதையை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவனை போய் வெண்பா வெங்கடேசன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெண்பா இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும். இவன் என்ன இந்த பெண்களில் கிண்டல் பண்ணி செருப்படி வாங்கிட்டு வருவான். வெண்பாவில் செப்பலோசை மிகுந்து வரும். புரிஞ்சிருச்சா? இவன் பெண்களை கிண்டல் பண்ணி செருப்படி வாங்குவான். அந்த வெண்பா வெங்கடேசன், வெண்பா தமிழ் இலக்கணப்படி செப்பலோசை மிகுந்து வரும், அதான் வெண்பா. அதனால தான் வெண்பா வெங்கடேசன். அப்படியெல்லாம் பட்ட பேர் வாங்கிட்டு இருக்கலாம் பார்த்துருக்கோம். அன்றைக்கெல்லாம் படித்தோங்க. 7ஆவது 8ஆவதுலேயே நமக்கெல்லாம் கொஞ்சம் இலக்கணம் தெரியும், படிக்கணும்னு ஆர்வத்தை நம்ம ஆசிரியர்கள் ஊட்டினாங்க. இன்றைக்கெல்லாம் பசங்களுடைய கவனம் திசை திரும்புது. நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தா கூட வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள், சம்மந்தமில்லாத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழுங்குதுங்க. நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 2 செய்தியை சொல்லி நிறைவு செஞ்சிடறேன். ஒரு புத்தக திருவிழாவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் கூட்டம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வெள்ளக்கோயில் என்பது அறிவுசார் நகரம் என்பதை உண்மையிலேயே நிரூபிச்சிருக்கீங்க. நீங்கள் தானே கொண்டு போய் சேர்க்கணும், நீங்கள் தான் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அப்பாக்கள் சொல்கிறத விட அம்மாக்கள் சொல்கிறத தான் பிள்ளைகள் கேட்குறான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி குடும்ப சூழலுங்கிறதுங்கிறது வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. அன்றைக்கி இருக்கிற மாற்றம் அந்த பெரியவங்களுக்கு தெரியும். குடும்பம் அன்றைக்கெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த எனக்கெல்லாம் யதார்த்தமாக இன்றைக்கி ஒரு 40 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே பல ஆண்கள் என்ன தெரியுங்களா சொல்கிறான், 40 வயசில் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே என்ன மாதிரி என்னை சேர்த்துக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாலாம் என் கூட தான் இருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க. யாரை பெற்றா? எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் இருக்குன்னு சொல்லி பழகணுமா இல்லையா? கொஞ்சம் சம்பாரிச்சோன்னா எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்காங்க, ஏதோ இவர் முன்னால் பிறந்துட்ட மாதிரியும் அவங்க அடுத்து பிறந்த மாதிரியும். இன்றைக்கி நம்ம சொல்கிற வார்த்தைகளில் கூட இன்றைக்கி ஒழுங்கு இல்லைங்க. இன்றைக்கி குடும்ப முறைகள் மாறிடுச்சு. இல்லை, நான் ஒரு விஷயம் படித்தேன், ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக டைவர்ஸ்னு ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும், விவாகரத்து. ஆனால் இன்னொரு வார்த்தை சமீபத்தில் படிக்கிறேன், சைலண்ட் டைவர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தைங்க. என்னையா சைலண்ட் டைவர்ஸ் அப்படின்னா, ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்களாம், விவாகரத்து பண்ணிக்க மாட்டாங்க, ஆனால் பேசிக்கவும் மாட்டாங்களாம். ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்களாம், விவாகரத்து பண்ணிக்க மாட்டாங்களாம், பேசிக்க மாட்டாங்களாம். என்னையா அது புதுசாக இருக்குன்னா, இல்லை சமூகத்துக்காக வாழ்கிறோம், சொந்த பந்தத்துக்காக வேறு வழி இல்லாமல் ஒன்றா இருக்கும், குழந்தைங்களுக்காக வேறு வழி இல்லாமல் ஒன்றா இருக்கும், நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன், ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன், அதுக்காக ஒன்றா இருக்கும். இது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. 5 வருஷம் பேசாமல் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கான். ஒரு 10 நிமிஷம் மனம் விட்டு பேசியிருந்தா ஒன்று சேர்ந்துடலாங்க, 10 நிமிஷம் மனம் விட்டு பேசியிருந்தா ஒன்று சேர்ந்துடலாம். ஆனால் 5 வருஷம் பேசிக்க இது என்ன வாழ்க்கைன்னு தெரியலை. இப்படியெல்லாம் ஒரு குத்துமதிப்பான வாழ்க்கை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதை விட நம்ம முன்னோர்கள்லாம், நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் எனக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, பரிசு பொருளாக கொடுத்தாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. மனைவி திருமண நாளாக இருக்கட்டும், பிறந்த நாளுக்கு பரிசு பொருள், உயர்ந்த பரிசு பொருள் வாங்கி கொடுக்கணும். மனைவி அப்போ தான் சந்தோஷப்படுத்த முடியும். பிறந்த நாளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஒருத்தன் போய் சொன்னான் பொண்டாட்டிக்கிட்ட, இப்பார் உன் பிறந்த நாளுக்கு நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரல, எதுவும் வாங்கிட்டு வரல. ஏன் தெரியுமா? நானே ஒரு கிஃப்ட்டு, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, நானே ஒரு கிஃப்ட்டுங்கிறதுனால நான் உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு வெளியில் வந்திருக்கான். சட்டை கிழிஞ்சு போச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டான், என்னடா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு. இல்லை, என் பொண்டாட்டி கிஃப்ட்டை பிரித்து பார்த்துட்டான்னு இருக்கான். வாங்கி கொடுங்க. எப்படி குடும்பம் எப்படி நடத்துகிறோம் பார்த்தீங்களா? பொதுவாக ஏற்கனவே அந்த செய்தியை சொல்லியிருக்கலாம். பொதுவாக அந்த சண்டை வருது. பொதுவாக குடும்பத்தில் அதிகபட்சம் என்ன தெரியுங்களா, கணவன் மனைவி பிரச்சனை, சின்ன பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் போய் நிற்கிறாங்க, கோர்ட்டில் நிற்கிறாங்க. சின்ன பிரச்சனைகள் விட்டு கொடுக்குறதுல பிரச்சனையாக இருக்குது. போய் ஒருத்தன் பக்கத்து வீட்டில் போய் சொன்னான், சார் எனக்கு என் முன்னாடிக்கு பிரச்சனை தாங்க முடியலை சார், தினம் பிரச்சனை சார் அப்படின்னா. இங்கே பாரு, எல்லார் வீட்லையும் இருக்கிறதானே, இங்கே பாருங்கள் சார், தாங்க முடியல சார், பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்கார். அப்போ தான் அதனால சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தாலும் சமீபத்தில் நான் அங்கேருந்து ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை வராமல் இருக்கிறதுக்கு அந்த மருந்துன்னு இருக்கார். எது புருஷன் பொண்டாட்டி சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்தா? ஆமாம், சிங்கப்பூரில் கண்டுபிடிச்சிருக்கான். அங்கே ரொம்ப ஜாஸ்தி விலை, நீ ஒன்றும் இல்லை, ஒரு 5000 ரூபா கொடுத்துட்றேன், 5000 ரூபா தாராளமாக கொடுக்குறேன் சார், சண்டை வராமல் இருந்தால் போதும். நம்மளால் உள்ளே போனான், பக்கத்து வீட்டுக்காரன் உள்ளே போய் ஒரு பாட்டிலில் ஒரு மருந்து கொண்டாந்து கையில் கொடுத்தான். இந்த பாரு, இதை வச்சுக்க. இவன் 5000 ரூபா காசை கொடுத்தான். எப்படி சார் சாப்பிட்ணும்னா, ஒன்றும் இல்லை, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எப்படிலாம் சண்டை வருதோ 2 மூடியை திறந்து வாயில் ஊற்றிக்க, சண்டை முடிகிற வரைக்கும் துப்பவும் கூடாது முழுங்கவும் கூடாதுன்னு இருக்காரு. அப்படியான்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே பொண்டாட்டியோ எங்கேயா போனேன், ஏன் லேட்டுண்ணா, சண்டை வரப்போகுது, டக்குன்னு மூடியை திறந்தா 2 மூடி வாயில் ஊற்றிட்டான் மருந்தை. வேணா பேசி தொலையா, வேணா ஏன் கூட பேசி அப்படின்னு போயிட்டு அன்றைக்கி சண்டை வரலைங்க.
இதே மாதிரி சண்டை வரும்போதெல்லாம் நம்மளால் மூடியை திறந்து அந்த மருந்தை 2 மூடி வாயில் ஊற்றிக்கிறோங்கிறது. 1 மாதம் ஆச்சு, மருந்து முடிஞ்சு போச்சு, சண்டையும் வரலை. பக்கத்து வீட்டுக்காரன் போய் கை கொடுத்துருக்கான் நம்மால். சார் சூப்பர் மருந்து சார், சார் தயவு செய்து மருந்து முடிஞ்சு போச்சு, இன்னொரு பாட்டில் இருந்தால் கொடுங்க சார். இந்த பாட்டில் மருந்து கொடுத்ததுலேருந்து எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டையே வரலன்னு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்லியிருக்கான், அடா லூசு பையல, இந்த மருந்தாடா காரணம் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு. ஒரு வீட்டில் சண்டை வரும்போது 2 பேரில் ஒரு ஆள் அமைதியாக இருந்தாலே அந்த குடும்பத்தில் சண்டை வராது. விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே கெட்டு போனதில்லை, அதுதான் காரணமே தவிர நீ நினைக்கிற மாதிரி இந்த மருந்து காரணம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்குறதுல பிரச்சனைங்க. யார் விட்டு கொடுக்குறங்க தான் பிரச்சனை. 2 பேருக்குமே அந்த விட்டு கொடுக்கணும்னு நினப்பு இருக்குது. ஆனால் யார் முதல்ல விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம இன்றைக்கி பிரச்சனைகளை குடும்பத்தில் சந்திச்சுட்டு இருக்கோமே. விட்டு பேசுகிற விஷயம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். நிறைய நான் பார்க்குற இத்தனை புத்தகங்கள், ஒரு புத்தகமும் ஒரு கதை சொல்லுங்கிற மாதிரி எத்தனை எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள். நான் அதில் ஒரே ஒரு கதையை மட்டும் ஒரு புத்தகத்தில் நான் படித்தது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரை சார்ந்த சொல்லப்போனால் கவிஞரும் டெல்டா மாவட்டம் தான், பட்டுக்கோட்டை பிரபாகரன் ஒரு எழுத்தாளர். அவர் எழுதின அந்த கதையை மட்டும் சொல்லிட்டோம். ரொம்ப சின்ன கதை தான், அவர் 2 பக்கத்தில் அவர் சிறுகதையில் எழுதியிருந்தார். நான் படித்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. வழித்துணைகள் சுமைதாங்கி அல்ல அப்படின்னு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் ஆனந்த விகடன் பத்திரிகையில் எழுதியிருந்தார். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. வழித்துணைகள் சுமைதாங்கி அல்ல அந்த கதையோடு. அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன். சென்னையில் இருக்காங்க 2 நண்பர்கள். அவங்க சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. 2 பேர் ஒன்றா தங்கியிருக்கான். அதில் ஒருத்தன் கல்யாணம் ஆனவன், இன்னொருத்தன் கல்யாணம் ஆகாதவன். கல்யாணம் ஆனவன் எப்போவுமே பொண்டாட்டியை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா, எவ்வளோ இப்போ கூட இந்த பார்த்தோன்னே எதை பார்த்தாலும் பொண்டாட்டி தான் வந்துடுது அவனுக்கு. இந்த சிகப்பு கலரை பார்த்தா இந்த சிகப்பு கலர் புடவை என் பொண்டாட்டிக்கு நல்லாயிருக்கும். மனைவியை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கான். மனைவி மேலே கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. எப்போ பார்த்தாலும் அவனுக்கே போராடி கூட இருக்கிற எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா நீ மட்டும் தான் உன் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிற மாதிரியும் அப்படின்னு கூட அவன் கோவப்படுவான். 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. ஒரு நாள் 2 பேரும் அலுவலகத்துக்கு போன பிறகு கூட இருக்கிற நண்பனுக்கு ஃபோன் வருதுங்க. அப்போல்லாம் இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோன் மாதிரி இல்லை. அங்கெல்லாம் அலுவலகத்துக்கு சொல்லி வந்து செய்தி சேரத்துக்கே 2 மணி நேரம் ஆகும். நண்பனுக்கு செய்தி வருது, இந்த நண்பனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வருதுங்க. அவனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டான். அட 24 மணி நேரமும் பொண்டாட்டியை பற்றியே பேசிகிட்டு இருப்பானே, மனைவி இறந்து எப்படி நான் அவன்கிட்ட போய் சொல்லுவேன்? சொன்னால் ஊருக்கு கிளம்புவான் அவன், இங்கே படுத்து பெறல மாட்டானா? ஐயோ நான் எப்படி ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே. அப்போல்லாம் ஒரே பஸ்ஸுங்கிறது இரவில் மட்டும்தாங்க. நீங்கள் சென்னைக்கு போகணுன்னா இரவில் தான் பேருந்து இருக்கும், பகல்லெல்லாம் மாறி மாறி போகணும். நான் 35 பெரியவங்களுக்கு தெரியும். சென்னை பஸ்ஸுங்கிறது நகரங்கள்லேருந்து போகும்போது பெருநகரங்கள்லேருந்து கூட பகலில் பஸ் இருக்கும். இந்த மாதிரி தனியார் பேருந்துகள்லாம் அதிகம் ரொம்ப குறைவு அந்த காலகட்டத்தில். அரசு பேருந்து தான் அது இரவு 8 மணிக்கு பிறகு தான் கிளம்பும். அப்படி ரொம்ப தூரம் பட்டுக்கோட்டைக்கு வரணும் சென்னையிலேருந்துன்னா பஸ்ஸு மாறி மாறி வரணும். இவனை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? பகலில் காலையில் அவனுக்கு செய்தி 11 மணிக்கு வருது. நேராக அவனுடைய அறைக்கு வரான். வந்து நீனும் வா, கிளம்பி வா, உடனே வா, நீ லீவ் போட்டு வா. எதுக்கடா வா, ரூமுக்கு வந்துட்டான். உடனே கிளம்பு, பெட்டி எடுத்து கிளம்பு, நான் ஊருக்கு போகணும். எதுக்குடா? இல்லை நீ கிளம்பு, நான் சொல்கிறேன். சொன்னால் என்ன அங்கே விழுந்து அப்படி பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுருக்கவன் அவனுக்கு ஏதாவது ஆகிடாது. ஒன்றும் இல்லைடா கிளம்பு. எதுக்குன்னு சொல்கிறா? ஒன்றும் இல்லைடா நீ கிளம்பு, நான் சொல்கிறேன், என் வேலை தான் முக்கியமான வேலை, நான் வந்து சொல்கிறேன், நீ ஏறு அப்படின்னு சொல்லி நேராக பாரிஸில் தான் அன்றைக்கி பஸ் இருக்கும். ஏறி பஸ்ஸை விழுப்புரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டான். விழுப்புரம் வந்து இறங்கி ஒரு டீ சாப்பிட்லாம் வாடா, ஒரு டீ சாப்பிட்லான்னா அவன் போய் டீ சாப்பிட்றாங்க. இவனால் முடியலை நண்பனுக்கு, ஏன்னா அவனுக்கு மனைவி இறந்தது தெரியாதுல்ல, நான் சொல்லலை இல்லை. டீ சாப்பிடு, இந்த முறுக்கு சாப்பிடுன்னு அவன் போய் சாப்பிட்றான். இவன் பதட்டத்திலே இருக்கான், இவனால சாப்பிட முடியலை. இல்லை வேண்டாங்கிறான். என்னடா காலிலேருந்து ஒன்றுமே சாப்பிடு. இல்லைடா வேண்டாம்டா. யார் கூட வந்த நண்பனால் ஒன்றும் சாப்பிட முடியலை. அவன் போய் முறுக்கெல்லாம் டீயெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டு இந்த பற்றியா நல்லா இந்த பூ மல்லிகைப்பூனா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும், அங்கே ஒரு மல்லிகைப்பூ விற்றுட்டு போகிறாங்க, அதை பார்த்து சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும். இவனுக்கு அழுக அப்படியே முட்டுது, சொல்ல முடியலை. இங்கே சொன்னால் பஸ்ஸுலேருந்து விழுந்துருவான். சரி அப்படியே விழுப்புரத்துலேருந்து திருச்சி வந்தாச்சுங்க. திருச்சி வந்த பிறகு அங்கே இப்போ வா, மத்தியானம் சாப்பிடுவோம், இங்கே சாப்பிட்டு போயிடுவோம், நம்ம எப்படி ஊருக்கு போகிறதுக்கு நைட் ஆகிடும். இல்லைடா வேண்டாம்டா, ஊருக்கு போயிடலாம், வாடா சாப்பிடுவோம். யார் பொண்டாட்டியில் தான் அவனுக்கு தெரியாதுல்ல, சாப்பிட கூப்பிட்டு போகிறான். அவன் சாப்பிட்றான், நல்லா திங்கிறான். இது என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும், சொல்லிட்டு சாப்பிட்றான். இவனுக்கு சாப்பிட முடியலை. ஐயோ சொன்னால் இங்கே விழுந்துருவானே அப்படின்னு கொஞ்சம் மறுபடியும் ஏறியாச்சு. தஞ்சாவூர் வந்து ஏறியாச்சு. தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் பட்டுக்கோட்டையில் இறங்கணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தானே, ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்காதரா, நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்டா, உன்னை கஷ்டப்பட்டு சொல்ல முடியாமல் என்னால் திணறி வந்தது. எங்கே சொன்னால் நீ ஏதாவது பண்ணிக்குவே, உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லலை, உண்மையை சொல்லட்டுமா, உன்னை எதுக்காக தெரியுமா கூப்பிட்டு வந்தேன், உன் மனைவி இறந்து போயிட்டான்னு எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னோடனே அப்படியே சென்னாகி நிற்கிறாங்க. அழுகலை, ஒன்றும் பண்ணலை, கீழே விழுகலை, அப்படியே நிற்கிறான். நின்றுட்டு அடுத்த ஒரே வார்த்தை,
இது எப்போ வேணாலும் நடக்கும்னு எனக்கு தெரியும் நண்பா அப்படின்னா. இது எப்போ வேணாலும் நடக்கும். ஏன்னா என் மனைவி முடியாமல் இருந்தால் அவளுக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே மருத்துவர் அதை சொல்லியிருந்தார். என் மனைவி மேலே நான் அதிக அன்பாக இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான். அதனால் இது எப்போ வேணாலும் நடக்கும்னு தெரியும்னு சாதாரணமாக சொல்லிட்டு வா ஆட்டோவில் போகணும். ஏறினோன்னே கூட வந்த நண்பன் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிற மாதிரி வழித்துணைகள் சுமைதாங்கி அல்ல அப்படின்னு அந்த கதை முடியுங்க. பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதுன 35 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு விஷயம், ஒரே செய்தி தான். பொதுவாக பெரியார் தான் சொல்வார், உங்களுடைய வாரிசு எது அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்னுடைய புத்தகங்கள் தான் என்னுடைய வாரிசு அப்படின்னு அவர் சொல்லி முடிப்பார். நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்னாங்க. அந்த மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்டே தானே, நம்மளுடைய மாற்றம் தானே யதார்த்தமான இயல்பான மாற்றமாக இருக்க முடியும். ஒரே ஒரு செய்தி, ஏன்னா ஒரு சமீபத்தில் ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பட்டிமன்றம் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பட்டிமன்றம் பேசி முடிச்சுட்டு ஒரு நைட்டு இரவு 1 மணிக்கு நான் வர்றேன், பஸ்ஸில் வர்றேன். கூட இருக்கிற நண்பர்கள்லாம் அதில் வர்றாங்க. கூட இருக்கிற நண்பர்கள்லாம் காரில் போயிட்டாங்க, நான் பஸ்ஸில் வர்றேன். ஒரு 15 பேர் தான் அந்த பஸ்ஸில் இருப்போம். அந்த திருநெல்வேலிலேருந்து ஒரு கிராமத்தை தாண்டி அந்த பஸ் வருதுங்க. அங்கே ஒரு 25 பேர் கையில் அருவாளோட பஸ்ஸை நிறுத்துறான். 25 பேர் இளைஞர்கள் தான், 25 பேர் கையில் அருவா வச்சுருக்கான். அந்த கிராமத்தில் ஏதோ ஜாதி சண்டை போல இருக்குது, எனக்கு தெரியாது. 25 பேரும் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டான். நான் தூங்கிட்டு வரேன், நைட்டு 2 மணி இருக்கும். என் கழுத்துக்கு நேரம் ஒருத்தன் அருவாளை வச்சு என்ன ஜாதின்னா, நைட்டு 2 மணி தூங்கிட்டு வரேன், அந்த கிராமத்தில் ஏதோ ஜாதி சண்டை நடந்துட்டு போல இருக்கு, எனக்கு தெரியாது என்ன ஜாதின்னா. முடிச்சு பார்த்தா ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் வெட்டுவான் போல இருக்கு. என்ன ஜாதினா நான் சொன்னேன், ஆரையும் வேதனைப்பிக்கான்னு ஞானம் ஒன்றும் பறஞ்சிட்டில்ல, அஞ்சனமும் ஆர்க்கெங்கில் வேதனை உண்டாக்கிங்கள் எனக்கு பேதம் உண்டுன்னு. மலையாளியான்னு கேட்டால் ஆமான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. என் கலரை பார்த்து ஒருத்தன் மலையாளின்னு நம்பியிருக்கானா, அவன் எவ்வளோ பெரிய லூசு பயலாக இருப்பான். அவசரத்துக்கு அருவாளை தூக்குறவங்களாம் லூஸாக தான் இருப்பான். எங்கே ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இந்த இளைய சமுதாயம்? இன்னமும் நம்ம சொல்கிறோமே, மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் இளைய சமுதாயம் வந்துருச்சுங்க. நல்ல விஷயத்தை நம்ம பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். எத்தனையோ இன்றைக்கி இளைஞர்கள் சாதிக்கிறாங்க. ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் நூல் வெளியிடுறான்னு சொல்கிறோம். இன்றைக்கி 7வது படிக்கிற நேத்ராங்கிற ஒரு பொண்ணு கொரோனா காலகட்டத்தில் தான் பேரில் எழுதி 5 லட்ச ரூபா பணத்தை இன்றைக்கி பொதுமக்களுக்கு கொடுங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னதை பார்க்குறோம். கால மாற்றங்கள் நல்ல விஷயத்தை நமக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் நாம் அவங்க சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னால் கழிவுகளை, 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கழிவுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் எப்போவுமே யதார்த்தமாக வாழ்ந்து நாமும் மகிழ்ச்சியாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதை விட வாழ்க்கையில் மிகச்சிறந்த வாழ்க்கை இல்லை. நான் அந்த எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும், அதை சொல்லி முன்னாடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். சிரித்து வாழ வேண்டும், அடுத்த வரி பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போட்டு படித்து வாழ வேண்டும், பிறர் பழிக்க வாழ வேண்டாம் என்று சொல்லி இதுகாரம் இறுதி கட்டவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.